உள்ள போய் படுக்க சொல்லலாம்ல? புரண்டு படுக்கும்போது கீழே விழுந்துட போறாங்க. இல்லம்மா, தூங்கிட்டான்னா அவ அசைவே மாட்டா, நீ கவலைப்படாத. அத்தை சாப்பிடல, தூங்கவும் மாட்டாங்களோன்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் தூங்கவாது செய்யறாங்க. என் புள்ளன்னு புலம்பிட்டு இருந்தா நான் தான் தூங்க வச்சேன். ஐ எம் சாரி மாமா, இது எல்லாமே என்னால தான். உன்னாலையா? வெற்றி தானே அந்த பையன் அடிச்சா, நீ என்ன செஞ்ச? அத்தை இவ்ளோ வேதனைப்படுறாங்களே. பெத்த கடன் சொல்றாளே, அந்த கடன் தான் இவளை கடைசி வரைக்கும் உசிர வாங்க போகுது. அதனால தான் இவ்வளவு கஷ்டப்படுறா. எனக்கு தெரியும் மாமா, உங்களுக்குள்ளேயும் எல்லா வருத்தமும் இருக்கு. ஆனா நீங்க தான் வெளியே சொல்லாம இருக்கீங்க. இருக்காதா? இவ நிழல் மாதிரி கூடவே இருக்கனே, இவ அழுகையும் கதறலையும் கேட்டுட்டு தானே இருக்கேன். அந்த தகிப்பு என்னையும் சுடத்தானே செய்யும். இவளோட கோபமும் வேதனையும் நியாயம் இல்லையோ, அவ மனசுல இருக்க நியாயத்துக்காக அவ போராடிட்டு இருக்கா, அவ்வளவுதான். புரியுது மாமா, நான் என்ன செய்யறது? என் மனசு போய் பேச சம்மதிக்க மாட்டேங்குது. நான் உன்னை எதுவுமே குறை சொல்லலையே. கமலாவோட வேதனையை கண்கூடா பாக்குறேன், அதைத்தான் சொல்றேன். விடிஞ்சா பிள்ளைக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குமோ தூக்கு தண்டனை கிடைக்குமோன்னு ஒரு தாய் படுற வேதனை இருக்கே, அத பக்கத்துல இருந்து பாக்குறவன் பெரிய பாவம் செஞ்சவன். அதை நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னல, இல்ல, நான் தான் அவளை தூங்க வச்சேன். இன்னைக்கும் அவ தூங்காம இருந்தா நிச்சயம் அவளுக்கு ஏதாவது ஆயிடும். அதனால்தான் அவளுக்கே தெரியாம 2 தூக்க மாத்திரையை போட்டு தூங்க வச்சிருக்கேன். இல்ல, முத தடவையா எனக்கு டவுட் வருது மாமா. ஒருவேளை நான் செய்யறது சரியா இல்ல தப்பா இருக்குமோன்னு. இல்ல இல்ல, அந்த மாதிரி சந்தேகமோ தடுமாற்றமோ உனக்கு வரக்கூடாது. நீ செய்யறதுதான் சரி, நீ செய்யறதுதான் நியாயமும் கூட. ஆனா இதுல கமலாக்கு மேல நான் தான் தண்டனை அனுபவிக்கிறேன். நான் நியாயத்தோட பக்கம் நிக்கிறேன். அவளுக்கு நியாயம் தர்மம் எதுவும் முக்கியம் இல்ல, அவளோட பாசம் மட்டும்தான் முக்கியம். அவ புள்ள தண்டனை அனுபவிக்க கூடாது, அவ்வளவுதான். அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா இது நியாயம்னு கூட எனக்கு தோணுது மாமா. அத்தை இவ்வளவு பாடுபடுறது, என்ன வெறுக்கிறது, இதெல்லாம் எதுக்காக? வெற்றி மேல இருக்கிற பாசத்தினால தானே. அவங்க என்னை எவ்வளவு திட்டினாலும் எனக்கு அது கொஞ்சம் கூட வலிக்கல. ஏன்னா எனக்கு அவங்கள நல்லா தெரியும், அவங்களோட மனசு என்னங்கிறதும் புரியும். அவங்களோட வேதனை என்னன்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது மாமா. புத்திசாலியோட வேதனை வேறமா, யோசிக்கிறவன் வேதனையை சமாளிக்கிற விதமே வேற. ஆனா இவ்வளவு மாதிரி எளிமையான மனசு இருக்கவங்க அவங்களால துக்கத்தையும் வேதனையும் கடந்து போகவே முடியாது. 30 சொச்ச வருஷம் கூடவே வாழ்ந்தவன், அவளுக்குன்னு எந்த ஆசையும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. நான், இந்த குடும்பம், இவ்வளவுதான் அவளோட உலகமே. இருக்கோ இல்லையோ எல்லாருக்கும் வயிறார சோறு போட்டவ அவ. சொல்லப்போனா இந்த வீட்டோட அன்னலட்சுமி இன்னைக்கு உடைஞ்சு போய் படுத்திருக்கா. விடிஞ்சா பிள்ளைக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு அவளுக்கு தெரியாது. 10 வருஷமோ 12 வருஷமோ இல்ல ஆயுள் தண்டனையோ, அதை நினைச்சு அவ தவிக்கிறாளே, அதைத்தான் என்னால தாங்க முடியல. தண்டனை வெற்றிக்கு இல்ல, எனக்கு தான். நாளைக்கு தீர்ப்பு வந்துடும் சொல்றாங்க. இன்னைக்கு இவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டேன். ஆனா தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? தினம் இவளை எப்படி சமாளிக்க போறேன்? எத்தனை நாளைக்கு சமாளிக்க போறேன்? எதுவுமே புரியல. அவளோட வேதனையை நான் கண்ணால பாக்குறது பெரிய கொடுமை. ஆனா அதுக்கப்புறம் அவ தினம் உன்னையும் பாப்பா. அவ மனசுல வேதனை வரும், ஆத்திரம் வரும். அந்த வேதனையை அவ தினம் அனுபவிக்கணும். ஒரு பக்கம் நீ பண்றது ரொம்ப பெரிய விஷயம், கிட்டத்தட்ட தியாகம்னு கூட சொல்லலாம். இந்த சாட்சி சொல்றதுக்காக சொந்தம் பந்தம் கூட இருந்த அத்தனை பேரையும் பகைச்சுக்கிட்டு சாட்சி சொல்ற. வேற யாராவது இருந்திருந்தா
இத்தனை நெருக்கடிக்கு மனசை மாத்திக்கிட்டு இருப்பாங்க. உன்னோட மனதைரியத்தையும் நேர்மையும் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதே நேரம் ஒரு எளிமையான அம்மாவா இவளோட மனசும் எனக்கு புரியுது. உங்க 2 பேர் பக்கமும் நிக்காம நான் தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்குன்னு ஒரு நாளை நினைச்சா எனக்கே நடுக்கமா இருக்கு. சரி, நீ போய் படு. உன் தூக்கத்தை நான் ஏன் கெடுக்கணும்? பாப்போம். பொழைச்சு கிடந்தா நாளைக்கு பாப்போம். அமைதியா இருக்குமா? 2-3 நாளும் சரியா தூங்கலமா. அதான் அப்பா நைட்டு தூக்க மாத்திரை போட்டு தூங்க வச்சாரு. எவ்வளவு நேரம் எழுப்பலாம்னு சொன்னாரு. அதான் தூங்கட்டும்னு விட்டோம். டேய், அங்க என் புள்ள கோர்ட்ல போராடிட்டு இருக்கான். நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கேன் பாரு. பைத்தியக்காரி பைத்தியக்காரி பைத்தியக்காரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. எல்லா வேலையும் ஆச்சு. நீங்க பல் தேய்ச்சி குளிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம். கோர்ட்டே 10 மணிக்கு தானே அத்தை. வாங்க. புடிச்சு அழைச்சிட்டு போ. பதட்டப்படாம போங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சதுல பதட்டமாயிட்டாங்க. வரட்டும். 2ல 1 கேட்டுறாவல. ஈசு ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏதாச்சும் பேசுற உன்னை தூக்கி அடுப்பு மேல உட்கார வச்சிருவேன். என்ன? இல்லம்மா, அம்மா உள்ள ரொம்ப கோவமா இருக்கா. அதான். கோவமா? எதுக்கு? நான் தான் எதுவுமே தப்பே பண்ணலையே. அவனால நீ பட்ட பாடெல்லாம் பத்தாதா? அந்த ஒண்ணுமத்த பயலுக்காக செலவழிச்சு உன் ஆட்டோ உன் கையை விட்டு போச்சு. பாவம், அந்த தர்ஷன் தம்பி தான் அதை மீட்டு கொடுத்துச்சு. இப்ப மறுபடியும் அந்த வெட்டி பயலுக்காக கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு உன் ஆட்டோ அடகு வைக்க போறியா? சொல்லுடி. வாயே திறக்க மாட்டேங்கிற? அந்த வெற்றி பைய கெட்டவன அவன் தாலி கட்டின பொண்டாட்டியே முடிவு பண்ணிட்டா. அவளுக்கே வெறுத்து வடியில உனக்கு எங்க இருந்து வந்துச்சு கவலை? இத பாரு, அவன் பொண்டாட்டி சொல்ல போற சாட்சியெல்லாம் அவனுக்கு நிச்சயமா ஜெயில் தண்டனை கிடைக்க போகுது. அது 10 வருஷமோ 30 வருஷமா. அது வரைக்கும் அவனுக்காக நீ காத்து கிடக்க போறியா? நீ செய்யறது பைத்தியக்கார தரணும்னு உனக்கே தெரியல? இந்த பாருமா, நான் என்ன சொல்றேன்னா, வாயை திறந்தா வாய் மேலே போட்டுருவேன். இது வரைக்கும் அவன் பின்னாடி சுத்துனதை கூட ஏதோ வயசு கோளாறுன்னு பொறுத்துக்கலாம். இதுக்கு மேல அவன் வாழ்க்கையே அவ்வளவுதான். கிழவன் ஆகுற வரைக்கும் அவன் ஜெயில தான் கிடக்க போறான். இனியும் நீ அவனையே நினைச்சுக்கிட்டு வைய, உன்னை விட பெரிய முட்டாள் யாவளும் கிடையாது. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. சே, உன் தலையெழுத்து எப்படியோ நடந்துட்டு போட்டும். அம்மா ராதாக்கண்ணு, உனக்கு வேற பையனை கிடைக்க மாட்டானா? அந்த தர்ஷன் பையனை பாரு, சும்மா செக்க ஜெம் ஜெம் எப்படி இருக்கான். நல்லா படிச்சிருக்கான், பண வசதி உள்ளவர். அது மட்டும் இல்லம்மா, உனக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், அந்த பொறிக்கு பையன் விட்டு பின்னாடி சுத்துறதை விட இந்த தர்ஷன் பையன் கூட கொஞ்சம் பழகினேன்னு வை, வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லம்மா அடிச்சி நீல ஒரு அப்பனாப்பா வெக்கமால உனக்கு இப்படி பேச? இல்லம்மா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டேன்றேம்மா. இதோ பாருப்பா, நீ சொன்னாலும் சரி, உன் பொண்டாட்டி வாதாடினாலும் சரி, என் மனசளவுல வெற்றி தான் என் புருஷன். அவனை தவிர வேற யாரையும் நான் மனசெல்லாம் நினைக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. இதோ பாரு, இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன நல்லா இருக்காது சொல்லிட்டேன்.
மாமா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. எங்க கை கழுவிட்டு வாங்க. என்னங்க உங்களையும் தான் வாங்க. இதோ வந்துட்டாமா. ஆ ஏமா நந்தினி, அந்த பொண்ணு சாப்பிட்டாளா? எந்த பொண்ணு மாமா? செஞ்சுட்டு வந்த காரியத்துக்கு நடுவீட்ல வச்சு விருந்த மாமா போடுவாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா? ஏங்க யார் சாப்பிட்டா சாப்பிடலாம், உங்களுக்கு என்ன? நீங்க சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க ஐயோ எங்க மாமா. போறீங்க? மாமா என்னங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். சாப்பிடுமா, சாப்பிடு. என்ன பண்றீங்க நீங்க? நீ சாப்பிடுமா. மாமா என் புள்ளைய காட்டி கொடுத்து வந்தவளுக்கு இந்த வீட்டை இடம் கொடுத்ததே பெரிய விஷயம். இவளுக்கு சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. ஏன் அவ கையில காசு வச்சிருக்கால, வெளியில போய் தின்ன வேண்டியதானே? இந்த பொண்ணை உள்ள கூட்டு வந்தது நான். இவ சாப்பாட்டுக்கு நான் தான் பொறுப்பு. ஏன் ஒருத்தனுக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன்னா அந்த சாப்பாட்டை இவ சாப்பிட்டோம். இந்த பொண்ணு சாப்பிடாம நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிடுமா. இட்லி கொடு, சாம்பார் கொடு. இந்தா வச்சிட்டேன், வாங்க சாப்பிடு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா, அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். இவளு நல்லா கொட்டிக்கிறா.
நம்ம வெற்றிக்காக வச்ச வக்கீல் சொல்லாம கொள்ளாம திடீர்னு இங்கே போயிட்டாருமா. ஐயோ, அத்தை. என்ன சொல்றீங்கப்பா? அம்மா, அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவர் ஜூனியரையும் ஆளை காணோம்மா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியலம்மா. ஐயோ, இப்ப நாம என்னப்பா செய்ய போறோம்? இப்போ என் பிள்ளைக்காக யார்ப்பா வாதாட போறா? தெரியலம்மா. ஐயோ, என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகும்? அவனுக்காக யார் வாதாட போறா? ஐயோ. இல்ல, நான் பேசி வேற வக்கீல வைக்கிற வரைக்கும் கோர்ட்ல கொஞ்சம் டைம் கேட்கணும். ஆனா அதை நான் கேட்க முடியாது. நீங்க தான் வெற்றியோட ரத்த பந்தம். ஜட்ஜையா வருவாரு, வெற்றிக்கிட்ட வேற வக்கீல் வைக்கணுமான்னு கேட்பாரு. நீங்க தான் எந்திரிச்சு இந்த மாதிரி வக்கீல் அச்சுறுத்தலுக்கு பயந்து ஓடிட்டாரு. வேற வக்கீல் வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்கணுமா? முடியுமா? நான் கேக்குறேன்ப்பா, நான் கேக்குறேன். என் பிள்ளைக்காக நான் எங்க வேணும்னாலும் வந்து என்ன வேணும்னாலும் கேக்குறேன். என் பிள்ளையோட வக்கீல யாரும் பயமுறுத்தி அனுப்பிட்டாங்க. இன்னொரு வக்கீல் வர வரைக்கும் டைம் கொடுங்க யான்னு கேட்கணும். அவ்வளவுதானேப்பா? ஆமாம்மா, அவ்வளவுதாம்மா. நான் கேக்குறேன்ப்பா, நான் ஜட்ஜி கிட்ட பேசுறேன். என் பிள்ளைக்காக நான் பேசுறேன்ப்பா, நான் பேசுறேன். என் பிள்ளைக்காக நான் கேக்குறேன். சம்பந்தியம்மா, குற்றம் சாட்டப்பட்டவரும் எதிர்த்தரப்பு சாட்சியும் உறவு முறைக்குள் வருவதால் மனசாட்சிப்படி இந்த கேஸை விசாரிக்க இயலாதென்று ஜட்ஜ் ஹானரபிள் சங்கர நாராயணன் இந்த கேஸிலிருந்து விலகிவிட்டார். அதனால இந்த கேஸை நான் தான் விசாரிக்க போறேன். ஐயா, You can proceed. மிஸ்டர் வெற்றிச்செல்வன், உங்க தரப்பு வக்கீல் திடீர்னு கேஸ்ல இருந்து விலகிட்டாரு. உங்களுக்காக வாதாட வேற ஏதாவது வக்கீல் வச்சிருக்கீங்களா? இப்போ உங்க தரப்பு வக்கீல் தான் சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யணும். அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு சொல்ல முடியும். உங்களுக்காக வாதாட வக்கீல் யாராவது இருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க வெற்றிச்செல்வன், சொல்லுங்க. யாராவது இருக்காங்களா இல்லையா? நான் இருக்கேன் யுவர் ஆனர்.